உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாக இருதுங்க. அந்த செலவு கடன் அடைக்கிற செலவாக இருக்கலாம், வியாதிக்கு தீர்வு காணக்கூடிய செலவாக இருக்கலாம், எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற செலவாக இருக்கலாம். கர்மாதிபதி தர்மஸ்தானத்துக்கு போகிறாரு, 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், தந்தை வழி வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வெகு சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தாய் தந்தையருக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் உலக அளவுல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு என்ன சார் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு சில பேர் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதுவும் சில பேர் வந்து மலேசியா, சிங்கப்பூர் அண்ட் யூகேலேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. இவங்களுக்கு முக்கியமான ஒரு பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்போடு இருக்கிறதுக்கும் அதே சமயம் ஆக்ரோஷத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட வம்பு வழக்கு வராமல் இருக்கிறதுக்கும் வரத்துக்குமே காரணம் இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் ஒழுங்காக இருந்தால், அதாவது நல்ல இடத்துல இருந்தார்னா கோபம் இருக்காது, வன்மம் இருக்காது. அது சனியோட சம்பந்தம் ஏற்பட்டதுன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பழி வாங்குதல் இதெல்லாம் நடக்கும். இது நீங்கள் கடந்த 100 வருஷத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் சனியும் செவ்வாயும் சம்பந்தப்படுகிறார்களோ அப்பெல்லாம் உலக அளவில் அன்ரெஸ்ட் இருக்கும். அன்ரெஸ்ட்னா அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படும். அது மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா கடந்த ஜூன் மாதம் 28லேருந்து இந்த செப்டம்பர் 13 வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த மாற்றத்தை இப்பொழுது வேறு விதமான ஒரு வளர்ச்சிக்கான மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தப்படுகின்ற வகையில் இருக்குது. எப்போ அந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 1:41 செவ்வாய் கன்னி ராசியில் சனியின் சப்தம பார்வையிலிருந்து விலகி துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. துலாம் ராசியில் குருவுடைய 5ஆம் பார்வையில் வராரு. இது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். என்ன காரணம்னா, சனி பார்வையில் இருந்தால் இரத்த இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நேபாளில் அடிதடி சண்டை, அந்த நாட்டு பிரதமரையே வந்து இரத்த வர அளவுக்கு, அந்த பிரதமரை கூட பரவாயில்ல, பிரதமருடைய மனைவியை கூட ஒரு பெண் என்றும் பாராமல், அது அவங்களுக்கு சொந்த புத்தியில் அவங்க பண்ணல, யாரோ இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, அதனால் சிக்கல் நடந்திருக்கு. இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் காரணமாக உலக அளவில் பதட்டமான சூழ்நிலை. அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த நாட்டு அதிபர் வந்து நிறையா ரிஃபார்ம்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சிட்ருக்கார். இப்போ இந்தியாவிலையும் நல்ல மாற்றங்கள் வரத்துக்கூடான, ஏன் இந்த நல்ல மாற்றம் இந்தியாவுக்கு மட்டும் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வாய் தான் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருக்கு ராசிநாதனும் கூட. அதனால் அவருடைய ஆதிக்கம் உலக அளவில் இருக்கிறதுக்கு இந்த செவ்வாய் சனி பார்வை விட்டு விலகிறது மேலும் பலத்தை சேர்க்குமே அன்றி நஷ்டத்தை ஏற்படுத்தாது. இந்த குருவின் பார்வையில் செவ்வாய் வர்றதுனால குரு மங்கள யோகம் நமது பாரத தேசத்துக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திற்கு மட்டுமல்லாமல் உலக அளவில் மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. சார் உலக அளவில் சொல்கிறீங்க, அதெல்லாம் வேணாம் சார், உலக ஃபாரினுக்கு போக வேண்டாம், தமிழ்நாட்டில் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்கான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சனி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்திருப்பார். இப்போ சனி பார்வையை விட்டு செவ்வாய் விலகிறதுனால குரு பார்வையில் வருதுனால சுப யோகங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் துவங்கிவிட்டது. இது எத்தனை நாள்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி முதல் அக்டோபர் 28 வரை. செப்டம்பர் 13, 2025 முதல் அக்டோபர் 28, 2025 வரை செவ்வாய் வந்து குருவின் பார்வையில் இருப்பார். அக்டோபர் 28 சனி வக்ர நிவர்த்தி. அதில் மட்டும் இல்லாமல் அக்டோபர் 18லேருந்து அக்டோபர் 28 குரு பார்வையில் செவ்வாய் இருக்க மாட்டார். ஏன்? குரு அதிசாரமாக பயிற்சி ஆகிறார்.
இந்த குரு அதிசார பயிற்சி காலத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஏன்னா அக்டோபர் 28லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாய் மறுபடியும் விருச்சிக ராசியில் குருவின் பார்வையில் இருப்பார். அதுவும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதை அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போ இந்த செப்டம்பர் 13 முதல் அக்டோபர் 28 வரை உண்டான காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட மங்கள யோகத்தை இந்த குருமங்கள யோகம் ஏற்படுத்த போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான சுப பலன்களை ஆராய்வோம். கும்பராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிரிகளால் தொல்லைகள் இருந்தது. ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து சனியால் வார்த்தையால் எதிரியை உருவாக்கிட்டே இருந்தார். நீங்கள் யார் பேசினாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, ஒரு வார்த்தை நீ எப்படி இருக்க, உடனே அவன் எதிரி ஆகிடுவான். நீங்கள் கேட்டது நல்லது, டே நான் நல்லது தானடா கேட்டேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நீ எப்படி என்ன இது நல்லா இருக்கேன்னு கேட்கலாம். அப்போ நான் நல்லா இல்லைன்னு நினைக்கிறியா, நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியான்ட்டு குதர்க்கம் பேசிகிட்டு இருப்பான். இப்போது அந்த எதிரியை உங்களிடம் சரணடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, 9ஆம் இடத்திற்கு தசமஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகிறாரு. அதாவது கர்மாதிபதி தர்மஸ்தானத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால தந்தை வழியில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தந்தை வழி வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் சண்டை அப்படின்னா, இப்போ உங்கள் அப்பா உங்ககிட்ட வந்து பேசுவார், தம்பி என்னப்பா, என்ன உனக்கு என்ன தேவை, உனக்கு ஏதாவது தேவை இருக்கா, உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ப்பா. உங்கள் தம்பி தங்கைகள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, அண்ணா நான் தப்பவாக பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு அண்ணன் தான், உன்னை நான் மதித்து பேசியிருக்கணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்து நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பார்கள். உறவு முறை பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பாங்க. இதில் வந்து குரு 5ஆம் இடத்துல இருக்கார். அக்டோபர் 18 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது உங்களுக்கு சுப செலவை ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் விலகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறவராக இருந்தால் அந்த தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் அதற்குண்டான கடனை அக்டோபர் 18க்கு மேலே வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது வெற்றியும் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள், வெளியில் சொல்ல முடியாத சில குழப்பங்கள் இருக்குது உடம்பு ரீதியாக. அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ்ட்ருவல் ப்ராப்ளம் இருக்கும். பெண்களுக்கு வந்து உடம்பு பெருத்து அந்த பிசிஓடி அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. அதே சமயம் மர்மஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். இதெல்லாம் பெண்களுக்கு சர்வசாதாரணமாக வரக்கூடிய சங்கடங்கள் நிறையா பெண்களுக்கு இருக்குது. அது அவங்களால சொல்லவே முடியல. யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கும். அதெல்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது மருத்துவ ரீதியாக தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு செலவு ஜாஸ்தியாக இருந்துங்க. அந்த செலவு கடன் அடைக்கிற செலவாக இருக்கலாம், வியாதிக்கு தீர்வு காணக்கூடிய செலவாக இருக்கலாம், எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற செலவாக இருக்கலாம். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய, புதிய வளர்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த உடன்பிறப்புகள், அதாவது இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் பெண்கள், இவர்களின் உடன்பிறப்புகள் தேவையில்லாத வழக்குகளை போட்டிருப்பாங்க. சொத்து பிரிக்கிறதுல இல்லை, எனக்கு எங்கள் அண்ணன் எனக்கு பணமே தரலன்னு. அவங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து சாரி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் உனக்கு பணம் தரணும்னு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்போம், பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. வருமானத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் சுப செலவுகள் ஏற்படுகின்ற காலகட்டம். வெகு சிலருக்கு ஜாதகம் வீக்காக இருந்ததுன்னா தாய் தந்தையருக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்திம செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தை வெரிஃபை பண்ணிக்கோங்க. மற்றபடி கெடுபலன் இல்லாத ஜாதகம். இந்த காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது செவ்வாய் பெயர்ச்சினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் நன்மைகளாக மிளிர வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சுவாமிமலை முருகனை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு உபதேசமாக செயல்பட்டு அனைத்து விதமான நன்மைகளையும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைவதற்குண்டான உபதேசத்தை அந்த முருகப்பெருமானை மனித வடிவில் வந்து கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த செவ்வாய் பயிற்சியானது உங்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ஷார்ட் டியூரேஷனுக்கு அக்டோபர் 28லேருந்து நவம்பர் மாத கடைசி வரைக்கும், டிசம்பர் மாதம் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பிறந்த விவரங்களை
தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஷேர் பண்ணி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பெயர்ச்சியானது உங்களுக்கு சுப பலன்களையும் மங்களமான பலன்களையும் தர வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.